இவன் புரட்சிக்காரன். இவன் ஆயுத புரட்சி செய்தவன், ஆயுதம் ஏந்தியவன், மான்கடா படைத்தளத்தை சுக்குநூறாக்குவதற்கு திட்டமிட்டவன். இவன் மிக மிக ஆபத்தானவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா என்று சொன்னார். நாங்களும் பொழிந்துவிட்டு செல்லுகிறோம் என்று வானத்து மேகங்கள் இன்றைக்கு சாயங்காலத்திலே வந்து இங்கே மழையை பொழிந்துவிட்டு போயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். கைக்கும் காலுக்கும் விலங்கு போட்டு, லீடிங் செயின் போட்டு ஒரு நாயை கட்டி இழுத்து வருவதை போல நாடாண்ட மன்னரை வெள்ளை பரங்கியர்கள் இந்த சாலையிலே கொண்டு வந்தார்கள். பாஞ்சை சிங்கம் எப்படி அன்றைக்கு பாய்ந்து சென்றதோ அதை போல சட்டமன்றத்துக்குள்ளே அவர் பாய்ந்து சென்றார். சேட்டக் என்கின்ற குதிரை மகாராணா பிரதாப் சிங்குக்கு புகழ்மிக்க குதிரையாக இருந்ததோ, எப்படி மாவீரன் அலெக்சாண்டருக்கு பிசி பேலஸ் என்கின்ற குதிரை புகழ்மிக்க சரித்திர பிரசித்தி பெற்ற குதிரையாக சொல்லப்பட்டதோ, தேசிங்க ராஜனுக்கு ஒரு பஞ்சகல்யாணி என்றார்களோ, அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பத்தோடு சவாரி செய்த அவரது பட்டத்து குதிரையின் பெயர் அவனுடைய நாடி நரம்புகளிலே ஓடிய அந்த ரத்தத்தில் கலந்திருந்த உணர்ச்சி, அவன் பெயரை சொன்னாரே நம்முடைய நரம்புகளிலே மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய வல்லமை பெற்றது. லட்சியத்துக்காக, நாட்டுக்காக உயிர் புரந்தவர்களை மறந்து விடுவோமானால் சமுதாயம் சீரழிந்து போகும். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில், இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன். வீரத்தாலும் ஈடு இணையற்ற மானத்தாலும் புகழ் வணக்கம் தியாக பூமியில் 208 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளையரால் தூக்கிலிடப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி சிங்கம் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அன்பிற்குரியவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்னணி தோழர்களே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழை இதயத்திலே தேங்கி இன்றைய மாநாட்டு நிகழ்ச்சிக்கு பல்வேறு மாவட்டங்களிலே இருந்தும் நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே இருந்தும் வருகை தந்திருக்கின்ற கட்டபொம்மன் வம்சாவளியினரும் கட்டபொம்மனுடைய புகழுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களுமான அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஜனநாயகத்தின் விழிகளாக நான் என்றும் மதிக்கிற பத்திரிகையாளர்களே, கழகத்தின் கண்மணிகளே, தொண்டர்படை தம்பிகளே, அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். இதே இடத்திலேதான் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் பட்ட பகலில் சூரியன் மலைவாயில நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மஞ்சள் வெயிலடிக்கும் ஒரு மாலை வேளையில் திரண்டிருந்த தாய்மார்கள் கதறி அழ, கூடியிருந்த பெரியோர்களும் வாலிபர்களும் விம்மி அழ, கண்ணீரும் கம்பரையுமாக கதறல் ஒலி கேட்க, அடிமைப்பட்டு கிடந்த பாளையக்காரர்கள் மானமிழந்து, மதியிழந்து, வீரமிழந்து, கூனி குறுகி கொத்தடிமைகளாக நின்று கொண்டிருந்த பாளையக்காரர்களுக்கு மத்தியில் வீரமிக்க நடைபோட்டு மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மாவீரனுக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டியது நமது கடமை என்ற உணர்வோடுதான்
இன்று கட்டபொம்மனுடைய நினைவு நாளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கம்பீரமான இந்த திருவுருவ சிலை நாட்டின் மதிப்பு வாய்ந்த தலைவர் சஞ்சீவ ரெட்டி அவர்களும் தியாக சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் உலகிலேயே ஈடு இணையற்ற கலை குறிசில் நடிகர் திலகம் உருவாக்கிய சிலையை திறந்து வைத்தார்கள். எனவே இந்த இடத்திலே கட்சி கொடி கட்டாமல் இன்னும் இந்த மேடையிலே கூட கழகத்தினுடைய கொடிகளை ஏற்றாமல் இந்த நிகழ்ச்சியை ஒரு கடமை உணர்வோடு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். லட்சியத்துக்காக யாரெல்லாம் உயிர்களை தருவதற்கு முன் வருகிறார்களோ அவர்களை நெஞ்சிலே பூஜிக்கின்ற உணர்வு கொண்டிருக்கக்கூடிய நான் அந்த அடிப்படையிலே தான் கட்டபொம்மனுடைய புகழுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் தென்னாடு செய்த தியாகத்துக்கு ஈடாக அதிலும் வெள்ளையரை எதிர்த்து முதலாக வாளேந்தி வீர சமர் புரிந்து ரத்தம் சிந்தியவர்கள் இமய முதல் குமரி வரை பறந்து கிடக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தில் தமிழகத்தில் அதிலும் தென்கோடி பகுதியிலேதான் முதலாக இந்த சரித்திரத்தை தீட்டினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி வரலாறு என்றால் உலகிலேயே மூத்த குடி தமிழ் குடி, உலகினுடைய பிராதனமான இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறோம். அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய விடுதலைக்கும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த தென்னாட்டிலேதான். இங்கேதான் நெல்கட்டஞ்சவலில் மாமன்னர் பூலித்தேவர் அவர்கள் வெள்ளையர் படைகளை சிதற அடித்து எவராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் தளபதிகளின் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாத மன்னராக வாழ்ந்தவர் நெல்கட்டஞ்சவல் மன்னர் பூலித்தேவர் அவர்கள். இதை நான் குறிப்பிட காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தெற்கு சீமையில் முதலாக நெல்கட்டஞ்சேவல் மன்னர் பூலித்தேவருக்கு தென்னாட்டிலேயே முதல் சிலை அமைத்தவன் எளியவன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே நான் நிற்கிறேன். அதுவரை சிலையே கிடையாது. கழுகுமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சாயமலை வலசை வட்டாரத்தில் சிதம்பரபுரத்தில் நான் மாமன்னர் பூலித்தேவருக்கு சிலை அமைத்து அதை போல நாட்டின் விடுதலைக்காக தென்னாட்டில் அதிக ஆண்டுகள் சிறையிலே அடைபட்டு கிடந்த தென்னாட்டு சிங்கம் வங்கத்து சிங்கத்தினுடைய வலதுகரம் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய சிலையையும் மாமன்னர் பூலித்தேவர் சிலையையும் என் சொந்த செலவில் நானும் என்னுடைய தம்பியும் மண்டபம் அமைத்து இந்த இரண்டு சிலைகளையும் அங்கே நாங்கள் எழுப்பினோம். அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பிலே இருந்த நான் எந்நாளும் மதிக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு கட்டத்தில் தபால் துறை அந்த இலாக்காவினுடைய அமைச்சர் மாற்றப்பட்டு தபால் துறை பொறுப்பு பிரதமரிடத்திலே நேரடியாக வந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்குத்தான் அந்த பொறுப்பு அவரிடம் வருகிறது. தபால் துறையினுடைய பொறுப்பு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கரத்திற்கு வருகிறது. நமது சிவகாசி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆருயிர் இளவல் ரவிச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல
அந்த பொறுப்பு அவரிடத்திலே வந்த அன்று சவுத் பிளாக்கில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு சென்று இது நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை கையெழுத்திடப்படாமல் இருக்கிறது, இதற்கு முன்னர் இருந்த அமைச்சரிடமும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் வருகிற முக்கியமான நிகழ்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்தில் இந்த அஞ்சல் தலை வெளியிடுகின்ற உத்தரவுக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று கூறிய போது நான் என்னுடைய செயலாளரை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிடுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு உங்கள் அழகான கையெழுத்தை இந்த கடிதத்திலேயே நீங்கள் வழங்கலாமே என்று கேட்க அவர் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக அதே தாளில் அவர் கையெழுத்திட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அஞ்சல் தலையை வெளியிட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் இங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நான் நடந்து போன சரித்திரத்தினுடைய பல்வேறு சம்பவங்களை விவரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. தியாகிகளை மதிக்க வேண்டும். ஜாதி மதம் கட்சி எல்லைகளை எல்லாம் கடந்து யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு உயிர் நீத்தார்களோ, கொள்கைக்காக தங்களுடைய குருதியை சிந்தினார்களோ, லட்சியத்துக்காக ஆவியை தந்தார்களோ, அவர்கள் என்றைக்கும் போற்றப்பட வேண்டியவர்கள். நான் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். செல்லுகிற தேசங்களில் அங்கே லட்சியத்துக்காக உயிர் நீத்த தலைவர்களினுடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று தேடித்தான் நான் சென்றிருக்கின்றேன். அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழை பேசுகிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டிருந்தார். வெள்ளையருக்கு கப்பம் செலுத்துவதற்கு தயார் என்று முடிவுக்கு வந்திருந்தால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் கொத்தளமும் அரண்மனையும் இருந்திருக்கும். ஆனால் இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே திரண்டு நடக்கிற நிகழ்ச்சி நடக்காது. எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது தெரியுமா? நாம் நடத்துகின்ற விழா வருடந்தோறும் நடத்தினோம். இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். அருமை தம்பி வரதராஜன் அதற்காக அரும்பாடுபட்டார். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வானமே வாழ்த்துகிற காரணத்தினாலேதான் எந்த வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் இன்றைக்கு 208 ஆண்டுகள் கடந்து ஓடி மறைந்ததற்கு பிறகும் மக்களின் இதய சுவர்களிலே பட்டு தெரித்துக் கொண்டிருக்கிறதோ சரித்திர பிரசித்தி பெற்ற வார்த்தைகள். சில வார்த்தைகள் சரித்திரத்திலே இடம்பெற்று விடுகின்றன. செய் அல்லது செத்து மடி ராபர்ட் பேன்சனுடைய கவிதையை 42 ஆகஸ்ட் புரட்சியில் மும்பை நகரத்திலே இருந்து முழக்கமிட்டார் அண்ணல் காந்தியார். அந்த சொற்கள் சரித்திரத்திலே நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. அதை போலத்தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிடியறியோம் என்ற அப்பரடிகளின் சொற்கள் 1000 ஆண்டுகள் கிளர்ந்தாலும் கூட அது இலக்கியவாதிகளின் இதயங்களிலும் இன்றைக்கு பட்டு தெரித்துக் கொண்டிருக்கின்றது. நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏதுகுலம் என்று ஒலித்த நக்கீரனுடைய குரல் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளையும் புறகு முதுகடை செய்தது என்பதனால் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்டன. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்கள் அது நிரந்தரமாக மனித சமுதாயம் இருக்கின்ற வரையிலே அது இடம்பெற்று தீரும். பிதாவே இவர்களை மன்னித்து விடும், இவர்கள் செய்வது என்ன என்பதை அறியாமலே செய்கிறார்கள் என்று கொல்கதாவிலே கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்த நிலையிலும் தனது 2 பக்கத்திலும் 2 கள்வர்களை சிலுவையிலே அறைந்து அவரை இழிவுபடுத்தி உதாசீனப்படுத்தி அவரது ஆடைகளை வஸ்திரங்களை கிழித்து ஈரப்படுத்திய வேளையிலும் சொன்ன சொற்கள் அது சரித்திரத்தின் பக்கங்களிலே சாகா வரம்பெற்ற சிரஞ்சீவி சொற்களாக அப்படியே நிலைத்து விட்டன. ஒரு நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி இவன் புரட்சிக்காரன், இவன் ஆயுத புரட்சி செய்தவன், ஆயுதம் ஏந்தியவன், மான்கடா படைத்தளத்தை
சுக்குநூறாக்குவதற்கு திட்டமிட்டவன். இவன் மிக மிக ஆபத்தானவன். இவனை மரண தண்டனைக்கு ஆக்கிரைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கொண்டு போய் கூண்டிலே நிறுத்திய போது, அப்படி நிறுத்தப்பட்ட நிலையில் நீதிபதிகளை பார்த்து பேசிவிட்டு வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்ன பிடல் காஸ்ட்ரோவின் வார்த்தைகள் சரித்திரத்தின் பக்கங்களிலே நிரந்தரமாக ஒரு இடத்தை பெற்றுவிட்டதை நான் பார்க்கின்றேன். அதை போலவே தமிழ் ஈழம் புலிகளின் தாயகம், தமிழீழ தாயகம் புலிகளின் தாகம், இந்த சொற்கள் தமிழரின் வரலாற்றில் மட்டுமல்ல, தரணியின் தேசிய இன விடுதலை வரலாற்றிலும் நிரந்தரமாக இடம்பெற்றுவிடும். அதை போலத்தான் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் சொன்ன வார்த்தைகளும் சரித்திரத்திலே அழியாத புகழ் பெற்ற வார்த்தைகள். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா. இந்த வார்த்தைகளை வைகோ சொல்ல வேண்டிய அவசியமில்லாமல், ரவிச்சந்திரன் பேச வேண்டிய அவசியமில்லாமல், இங்கே பேசிய பேச்சாளர்கள் பேசுவதற்கு அவசியமில்லாமல், இன்றைக்கு வானத்திலே திரண்டு வந்த மேகங்கள் இப்படித்தான் 208 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 210 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னான் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா என்று சொன்னான். நாங்களும் பொழிந்து விட்டு செல்லுகிறோம் என்று வானத்து மேகங்கள் இன்றைக்கு சாயங்காலத்திலே வந்து இங்கே மழையை பொழிந்து விட்டு போயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். தொலைபேசியில் தம்பி ராஜேந்திரன் கவலையோடு கேட்கிறார், அங்கே நிலைமை எப்படி என்று கேட்கிறார். மழை பெய்கிறது, பெருங்காற்று வீசுகிறது. நாம் சிறுக சிறுக சேர்த்து கஷ்டப்பட்டு வைத்த விளம்பர போர்டுகள் எல்லாம் சுழற்காற்றிலே அடிபட்டு கீழே விழுந்து நொறுங்கி போய்விட்டன. பேனர்கள் எல்லாம் கிழிந்து விட்டன. மிக கஷ்டப்பட்டு திடலை தயார் செய்தோம் மைதானத்தை. இன்றைக்கு மைதானத்திலே தண்ணீர் கட்டி கிடக்கிறது. நிகழ்ச்சி எப்படி நடக்குமோ என்று கவலையோடு இருக்கிறேன் என்று. ஆகவே மழை பெய்த நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்யுமானால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துகிற நிகழ்ச்சி அது தடையாக போய்விடுமே என்று அவர் கவலைப்பட்டார். பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்தது. மழை பெய்ததற்கு பிறகு வானமும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற விதத்திலே மழையை பொழிந்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த இடத்திலே நிறுத்தப்பட்ட கட்டபொம்மனை நான் நினைத்து பார்க்கிறேன். அவரை கைது செய்வதற்கு கலியாப்பூர் காட்டிலே அவர் மறைந்திருந்த அந்த பாழடைந்த மண்டபத்துக்குள்ளே புதுக்கோட்டை ராஜாவினுடைய வீரர்களும் எட்டயபுரத்து பாளையக்கார சிப்பாய்களும் வெள்ளையர்களின் படையின் துணையோடு அவர்கள் கலியாப்பூர் காட்டில் திருக்கலம்பூர் பகுதியில் புதுக்கோட்டை சமஸ்தான எல்லைக்குள் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவனுடைய வீரத்தம்பி ஊமைத்துறையையும் அதே போல் கெடுவட்டூர் நாயக்கர் உள்ளிட்ட 7 பேரையும் சுற்றி வளைத்துக் கொண்ட நேரத்தில் திடீரென்று எண்ணெய் முழுக்காடி நல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல உணவும் கொடுத்து அவர்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று சுற்றி சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களோடு படை வீரர்கள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் முயன்றார் என்று வெள்ளை பரங்கியன் எழுதி வைத்திருக்கிறார். வெள்ளைக்கார படைப்பிரிவினுடைய தளபதி எழுதி வைத்திருக்கிறார், ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The polygar of பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், he tried to slay himself, தன்னைத்தானே வாளால் மாய்த்துக் கொள்வதற்கு அவன் முயற்சித்தான். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு வெள்ளையர் கையிலே பிடிபடுவதற்கு அவன் விரும்பவில்லை. போர்க்களத்திலே சாக வேண்டும் என்று விரும்பிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த போர்க்களச்சாவு கிடைக்காத வேளையில் வெள்ளையர் கையிலே சிக்காமல் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்றதாகவும், அதற்குள்ளாக கைது செய்ய சென்ற படை வீரர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் அவர்கள் ஆயுதபாணிகளாகவும் இருந்த நிலையில் பாய்ந்து சென்று 2 கைகளை பற்றி கொண்டு அவனுடைய வாளையும் பறிக்கிறார்கள். கட்டபொம்மன் அங்கே கைது செய்யப்படுகிறான். ஊமத்துறை கைது செய்யப்படுகிறார்.
அங்கே இருந்தவர்கள் கொண்டு வருகிறார்கள். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். புதுக்கோட்டையிலிருந்து கயத்தாறு வரைக்கும் கைக்கும் காலுக்கும் விலங்கு போட்டு லீடிங் செயின் போட்டு ஒரு நாயை கட்டி இழுத்து வருவதை போல நாடாண்ட மன்னரை வெள்ளை பரங்கியர்கள் இந்த சாலையிலே கொண்டு வந்தார்கள். இந்த பலனடைந்த மண்டபமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திலே தங்க வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பதிவு செய்து வைத்திருக்கிறார், விசாரணை என்ற பெயரிலே ஒரு நாடகம் நடக்கும். நம்ம இங்கே இருந்து திருச்சிக்கு அனுப்புவார்கள். திருச்சியிலே மேலதிகாரிகள் இருக்கிறார்கள். நம் பக்கம் தவறு ஏதும் இல்லை, நியாயம் கிடைக்கும், அங்கே வாதாடலாம் என்று முதல் நாள் இரவிலே தம்பி ஊமத்துறை இடத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுகிறார். எதற்காக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறினார்? செப்டம்பர் 5ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தாக்கப்படுகிறது. பானர்மேன் படையெடுத்து வருகிறான், முக்கியமான தளபதிகளோடு வருகிறான். சிவரப்பேரி பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு பட்டாளமே வருகிறது. பாஞ்சாலங்குறிச்சியை சூழ்ந்து கொள்கிறார்கள். திருச்செந்தூரிலே திருமுருகனுக்கு திருவிழா நடக்கிறது. திருச்செந்தூர் முருகனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தையார், அவர் திக்கு விசய கட்டபொம்மு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு, அவர் திருச்செந்தூர் திருமுருகனுக்கு அவர் பல கிராமங்களை அதை போல அங்கே அந்த கோவிலுக்கு பெருமளவுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த பதிவு இன்றைக்கும் செப்பேடுகளிலே இருக்கிறது, பழைய செப்பேடுகளிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட பல செய்திகள். அந்த வகையில் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் சொல்லுவார்கள், ஆறுகால பூசை நடந்தால் பாஞ்சாலங்குறிச்சி வரையிலே ஒவ்வொரு மண்டபத்திலும் மணி ஓசை கேட்கும், திருமுருகனை வழிபட்டார் என்று. அதனால் தான் அவரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சங்கரமூர்த்தி புலவர் என்று ஆஸ்தான புலவர் ஒருவர் பாஞ்சாலங்குறிச்சியிலே இருந்திருக்கிறார். அவர் மிக திறமையான புலவர், அவர் அறம்பாடுகின்ற ஆற்றல் வாய்ந்த புலவர். கட்டப்பட்டிருக்கின்ற மணியினுடைய அவர் பாடலில் அருந்து கீழே விழுகிற அளவுக்கு வல்லமையுடையவர் என்றெல்லாம் நாடோடி பாடல்கள் இருக்கின்றன. அவருடைய பெயரை வீரபாண்டியர் என்றே வைத்துக் கொள்கிறார். அதை போல பழைய செப்பேடுகளிலே ஓலை சுவடிகளிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய புகழ், வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழையும் தமிழ் மண்ணையும் நேசித்தார் என்பதால் இயல் இசை நாடக முத்தமிழ் ஆதிபன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர்களில் ஒன்று. இயலிசை நாடக முத்தமிழ் ஆதிபன் என்று சொல்லப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் 5ஆம் தேதி போர் நடக்கிறது. முதல் நாள் சண்டையில் அவன் காலின்ஸ் கொல்லப்படுகிறான், முக்கியமான தளபதி. அந்த படைக்கு தலைமை தாங்கிய வெள்ளையத்தேவனுடைய வீரத்தில் அவன் கொல்லப்படுகிறான். அதை போல பகதூர் வெள்ளையத்தேவனும் சுட்டுக் கொல்லப்படுகிறான். அந்த படையிலே வீரமிக்க இன்னொரு தளபதியாக வீரன் சுந்தரலிங்கம் இருந்த செய்தியை எல்லாம் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அத்தனை சமூகங்களை சேர்ந்தவர்களையும் அந்த வேறுபாடுகள் இன்றைக்கு கிடையாது, ஒன்று சேர்த்து கொண்டு போர்க்களத்துக்கு போனவன். ஆக ஏராளமான பீரங்கிகளை கொண்டு கோட்டையை தகர்க்கிற காரணத்தால் பல வீரர்கள் மடிந்த நிலையில் மறுநாள் 6ஆம் தேதியும் யுத்தம் நடக்கிறது, 7ஆம் தேதி யுத்தம் நடக்கிறது. ஒரு பக்கத்து கோட்டை தகர்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் 7ஆம் தேதி இரவு 3ஆம் நாள் சண்டை முடிந்த இரவில் நள்ளிரவு நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் தம்பியர் இருவரோடும் தானாவதி பிள்ளையோடும் 50 வீரர்கள் பொறுக்கெடுத்த வீரர்களோடும் புறப்பட்டு எப்படி சேட்டக் என்கின்ற குதிரை மகாராணா பிரதாப் சிங்குக்கு புகழ்மிக்க குதிரையாக இருந்ததோ, எப்படி மாவீரன் அலெக்சாண்டருக்கு பியூசி பேலஸ் என்கின்ற குதிரை புகழ்மிக்க சரித்திர பிரசித்தி பெற்ற குதிரையாக சொல்லப்பட்டதோ, தேசிங்க ராஜனுக்கு ஒரு பஞ்சகல்யாணி என்றார்களோ, அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பத்தோடு சவாரி செய்த அவரது பட்டத்து குதிரையின் பெயர் முத்துராம். அழகான குதிரை, அது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த முத்துராம் என்கின்ற குதிரையில் ஏறித்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும்
அவன் தம்பிமாறு மற்றவர்களும் ராத்திரி நள்ளிரவில 7ஆம் தேதி இரவு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை விட்டு போகிற போது தன் பட்டத்தரசி பெண்கள் மற்றவர்களிடத்திலே நான் திருச்சிக்கு செல்கிறேன், திருச்சிக்கு சென்று இந்த யுத்தம் அக்கிரமமான யுத்தம் என்று நம்பக்கத்தின் நியாயத்தை பிரிட்டிஷ் கம்பெனி மேலதிகாரியிடம் நான் எடுத்து சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு நான் திரும்பி வருகிறேன், நிலைமை மாறும், அதுவரை இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ராத்திரியிலே அவர் புறப்பட்டு செல்கிறார். சென்று கோலார்பட்டியிலே போய் தங்குகிறார். அரண்மனையிலே கோலார்பட்டி ராஜகோபால் நாயக்க மன்னருடைய அரண்மனையிலே தங்குகிறார். அவர் உபசரிக்கிறார், அவரை தங்க வைக்கிறார். இந்த செய்தி அறிந்து வெள்ளை படைகளும் எட்டயபுரத்து படைகளும் அந்த அரண்மனையை சூழ்ந்து கொள்ளும் வேளையில் உள்ளே இருந்து வெளியேறும் நேரத்தில் கட்டபொம்மனும் ஊமை துறையும் எப்படி ராமலிங்க விலாசத்திலே தங்கள் வீரத்தை நிலைநாட்டி நாட்கள் பலவாக குற்றாலத்துக்கு வர சொல்லிவிட்டு திருநெல்வேலிக்கு வர சொல்லி குற்றாலத்துக்கு வர சொல்லி பிறகு சொக்கம்பட்டி திருவில்லிபுத்தூர் கமிதி வழியாக ராமநாதம் வரை அழைத்து சென்று அவமானப்படுத்த முயன்றானே ஜாக்சன், அவனுடைய அரண்மனைக்குள்ளே சென்ற சிங்கம் கட்டபொம்மன் அவன் அவமானப்படுத்த முனைந்த போது, சிறைபிடிக்க முனைந்த போது, வாழ்வீசி தப்பி வரும் வேளையில் தளபதி கிளார்க்கை அவன் எப்படி வீழ்த்தினான் வெள்ளைக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். சூழ்ந்து கொண்ட படை வீரர்கள் மத்தியில் சுழந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ் அங்கே ஜாக்சனுடைய மெய்காவல் தளபதியாக இருந்த கிளார்க்கினுடைய மார்பை ஊடுருவி சென்றது அவனுடைய பட்டாக்கத்தி என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரனான வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனும் ஊமைத்துறையும் வாழ் சுழற்றி கோலார்பட்டி அரண்மனைக்கு வெளியே சூழ்ந்த படைகளை சிதறடித்து விட்டு அங்கே இருந்து தப்பிச் செல்கிறார்கள். அதில் தான் தாராபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடிபட்டுக் கொண்டார். அவரை நாகலாபுரத்துக்கு கொண்டு சென்று இவன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மந்திரி, இவன் தான் அத்தனைக்கும் காரணம் என்று சொல்லி அவன் தலையை வாங்கி அவரை தூக்கிலிட்டு கொண்டதற்கு பிறகு தலையை வெட்டி ஈட்டியிலே சொருகி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து தாராவதி சிவசுப்பிரமணிய தலையை ஈட்டியில் குத்தி நட்டு வைத்தார்கள். இந்த கட்டத்துக்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்சிக்கு செல்வதற்கான மார்க்கம் எது என்று தேடுகிற பொழுது எப்படியோ உளவாளிகள் மூலமாக தகவல் தெரிந்து கொண்ட வெள்ளைக்காரன் கலெக்டர் லூசிங்டன் புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் உம்முடைய சமஸ்தானத்துக்கு வருவதாக நாங்கள் அறிகிறோம். கட்டபொம்மனுடைய கோட்டை சிதைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பட்டாளம் அழிக்கப்பட்டு விட்டது, பாளையம் பறிபோகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் புதுக்கோட்டைக்கு வருகிறான், கம்பெனிக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் நினைவூட்டுகிறோம் என்று கலெக்டர் லூசிங்டன் புதுக்கோட்டை மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் பதில் கடிதம் எழுதுகிறார், நான் விசுவாசத்தோடு கம்பெனிக்கு இருப்பவன், இந்த கம்பெனிக்காகவே நான் இருக்கிறேன், வெள்ளையர்களுக்காகவே இருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்துக்கு சரியான வாய்ப்பு காண்பிப்பதற்கு கட்டபொம்மன் என்னுடைய பகுதிக்குள் வந்தால் அவனை பிடித்துக் கொடுப்பதை விட எனக்கு என்ன வேலை இருக்கிறது? என்னை என்றைக்கும் கம்பெனி என் விசுவாசத்தை நீங்கள் மெச்சுகின்ற விதத்தில் அடியேரை என்றைக்கும் உங்கள் ஊழியக்காரனாக வைத்திருக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு இரண்டாவது கடிதம் போகிறது, மூன்றாவது கடிதம். அதில் தான் கலியாப்பூர் காட்டில் நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து வைத்திருக்கிறேன், கட்டபொம்மனை வைத்திருப்பது எவ்வளவு ஆபத்தான காரியம் என்று உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் அவனை வைத்திருப்பது யமனை கையிலே வைத்திருப்பதை போல என்ற விதத்திலே கடிதம் எழுதுகிறான். அதற்கு பிறகுதான் இங்கே கொண்டு வந்து ஒரு விசாரணை நாடகத்தை நடத்துகிறார்கள். அந்த விசாரணையிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியதை முன்பு குறிப்பிட்டிருக்கின்றேன். 5 குற்றச்சாட்டுக்கள் துபாஸ் ராமலிங்க முதலியார் வெள்ளையன் கொடுத்த குற்றச்சாட்டுக்களை தமிழிலே மொழிபெயர்த்து சொல்கிறார். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழில் சொல்லுவதை பானர்மேனுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொல்கிறார். அதுதான் அந்த கடைசி குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுகிற போதுதான் என்ன அழகாக சொல்கிறார் அந்த வீரன். அந்த இடத்திலும் நான் ஜில்லா கலெக்டரை போய் காத்து கிடந்து பார்ப்பதற்கு நான் ஒன்றும் கலெக்டருக்கு எடுபடி இல்லை என்று பதில் சொன்ன கட்டபொம்மன், நீங்கள் என்னுடைய பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்து வந்தீர்கள், என் அருமை மக்களை அழித்தீர்கள், என் நாட்டை கொள்ளையடித்தீர்கள், கொன்று குவித்தீர்கள்,
எனதருமை பாஞ்சாலங்குறிச்சியை அழிப்பதற்கு படையெடுத்து வந்த நீங்கள், நான் உங்களை எதிர்த்து உங்களிலே பலரை கொலை செய்தேன் என்று குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள். படையெடுத்து வந்து எங்களை அழிக்க துணிந்த தளபதிகளே இங்கே நீதிபதிகளாக காட்சியளிக்கின்ற விசித்திரத்தை உலகம் பார்க்கிறது. என்ன அழகாக பேசியிருக்கிறார். என்னை தாக்கிய தளபதிகளே இங்கே நீதிபதிகளா? இதுவா நீதிமன்றம்? என்ன பொருள் பொதிந்த வார்த்தைகள் கட்டபொம்மனின் வார்த்தைகள். அதற்கு பிறகு தூக்கிலிட சொல்லி உத்தரவிட்டு விட்டு போய்விட்டான் பானர்வேன். 17ஆம் தேதி அவன் கடிதம் எழுதுகிறான், மேலதிகாரிகளுக்கு எழுதுகிறான். நேற்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டாகிவிட்டது. ஆனால் தூக்கிலிடப்படுகிற பொழுது அவன் நடந்து கொண்ட நடவடிக்கையை நான் தெரிவிக்க வேண்டியது அவசியம். அவன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து சென்ற அந்த ஆணித்தரமான போக்கு, அழுத்தமாக அடி எடுத்து வைத்த போக்கு, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்த பாளையக்காரர்கள் மீது அவன் வீசிய ஏளன பார்வை, இவையெல்லாம் எப்படிப்பட்ட வீர உணர்ச்சி இங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான். அதிலேதான் கடைசியாக ஓ முருக கடவுளே என்று குரலிட்டவாறு அவன் தூக்கு கயிற்றை தாராகவே கழுத்திலே மாட்டிக்கொண்டதாக அந்த சரித்திரம் சொல்லுகிறது. தம்பி ஊமத்துறையை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறான். நான் போர்க்களத்தை விட்டு வெளியே வந்தேன், போர்க்களத்திலேயே மடிந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை திரைப்படமாக தயாரித்த நடிகர் திலகம் அவர்கள் இந்த இடத்துக்கே வந்து, எப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை 10 கட்டளைகள் படத்தை தயாரித்த சிசில் பி டிவில்லி எகிப்துக்கே சென்று எந்த இடத்திலே 10 கட்டளைகளினுடைய பழைய ஏற்பாட்டு செய்திகள் இருக்கிறதோ பைபிளிலே, அந்த இடங்களுக்கே சென்றவன் படத்தை தயாரித்தானோ, அதை போல பாஞ்சாலங்குறிச்சிக்கு நேரடியாக வந்து, இதோ இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நேரடி வாரிசு பீமராஜா அவர்களுடைய பெரியப்பா அவர்களை, சுப்பிரமணியத்துறை அவர்களை சந்தித்து அவரிடத்திலே ஆசி பெற்று அந்த புகைப்படத்தை இடத்திலே காண்பித்தார்கள். அவரிடத்திலே ஆசி பெற்று வீர சக்கமதேவி கோயிலுக்குள்ளே சக்கதேவியினுடைய ஆலயத்துக்கு சென்று சக்கதேவியை வழிபட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணை தண்ணிலே எடுத்து தண்ணீரில் கரைத்து சிறிது அந்த மண்ணையும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மண் கரைத்த அந்த கரைசலை கொஞ்சம் பருகிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர் படப்பிடிப்புக்கு தயாரானார் என்ற செய்தியையும் அந்த புகைப்படத்தையும் காண்பித்தார்கள். பக்கத்திலே நிற்பது யார் அடையாளம் தெரியவில்லையே, கருகரு என்று இந்த அடர்ந்த மீசையோடு இருக்கிறார், இவர் யார் என்று கேட்டேன். அவர்தான் சிலம்பு செல்வர் மாப்போசி, அவர் நடிகர் திலகத்துக்கு பக்கத்திலே நிற்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். அதைவிட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மரணத்துக்கு பிறகு, அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த வம்சத்தினரை கொண்டு போய் திருச்சி சிறையிலே அடைத்திருந்த வேளையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசு என்று கம்பெனி செல்வம் என்ற ஒரு பெயருடைய ஒரு வீர மகனை நான் அந்த ஆவணத்தை இப்பொழுது பார்த்தேன். திருச்சி சிறையிலே வைத்திருக்கிறார். கம்பெனி செல்வம் என்று பெயருடைய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மகனை, அந்த வாரிசை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுதான் இதுவரை செய்தி. ஆனால் அங்கே அவருடைய வாரிசாக இவர்தான் வாரிசு கம்பெனி செல்வம். இவர் இறந்து 1 வருடம் ஆகிறது. ஆகவே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரனாக தளவாய் குமாரசாமி துரைக்கு நாங்கள் இந்த உரிமையை வழங்குகிறோம் என்று 1872ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு முத்திரையை பதிப்பித்து பின்னாளிலே தளவாய் குமாரசாமி துரையினுடைய நேரடி பெயர்தான் இந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கின்ற பீமராஜா என்ற ஜெகவீரபாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்மத்துறை என்பது. ஆக கட்டபொம்மனுடைய வம்சாவளியிலே வந்த ஒரு வீர திருமகன் தான். இன்றைக்கு வறுமையும் வசதியற்ற நிலைமையும் இருந்தாலும் கூட இந்த மண்ணின் உரிமைக்காக போராடிய ஒரு மாமன்னர் வாரிசு என்பதனால் தான் அவர் விருப்பப்படி, அவருடைய ஆசைப்படி, வழக்கம் போல நான் உங்களுக்கு தலைப்பாகை கட்டிவிட வேண்டும் என்றவர் கூறிய போது, தலைப்பாகை என்பது அந்த மஞ்சள் வண்ண பட்டு துண்டிலே தலைப்பாகை கட்டுவது ஏதோ தலையிலே கிரீடம் தரிக்கின்ற எண்ணத்திலே நான் கட்டவில்லை. இப்படித்தானே தலைப்பாகைகளை கட்டிக்கொண்டு வாழேந்தி சமருக்கு சென்றிருப்பார்கள்
போருக்கு போயிருப்பார்கள், யுத்தத்துக்கு போயிருப்பார்கள். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்றுதான் நான் அந்த தலைப்பாகையை கட்டிக்கொண்டேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அவர் குறிப்பிட்டதை போல பாஞ்சாலங்குறிச்சி வீர சரித்திரம் 1799 அக்டோபர் 16 முடிந்து விடவில்லை. ஊமைத்துறை அதற்கு பிறகு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையை உடைத்து வெளியே வருகிறார். விறகு கட்டுகளை கொண்டு வருகின்ற வீரப்படை புரட்சி வீரர்கள் விறகு கட்டுகளை கொண்டு பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ளே நுழைய சிறைச்சாலைக்குள்ளே தயாராக இருக்கின்ற ஊமைத்துறை விறகு கட்டுகளுக்குள்ளே ஆயுதங்கள், கட்டாரிகள் உள்ளே போறவுடனே சிறை காவலர்களை அடித்து வீழ்த்தி ஊமைத்துறையை சிறையிலிருந்து விடுவித்து அங்கிருந்து அவர்கள் தப்பி வருகிறார்கள். இது சரித்திரம், கற்பனை அல்ல. வெள்ளைக்காரன் சிறையை உடைத்து வெளியேறிய சம்பவம் எங்காவது வடநாட்டில் இருக்கிறதா? இங்கேதான் தென்னாட்டிலே அந்த சிறையை உடைத்துக் கொண்டு ஊமைத்துறை வெளியே வருகிறார். அந்த வெள்ள நாட்டு மறவர் கூட்டம் அவருக்கு துணையாக இருந்து 7 போர்க்களங்களிலே பிரிட்டிஷ் படைகளை சிதறடித்து எண்ணி 7 நாட்களில் மீண்டும் கருப்பட்டியும் பதநீரும் பயன்படுத்தி பீரங்கிக்கு ஈடு கொடுக்கின்ற எக்கு கோட்டையை பாஞ்சாலங்குறிச்சி வீரபூமியிலே எழுப்பி காட்டிய வீரன் தான் ஊமைத்துறை என்பதை நான் இங்கே எண்ணி பார்க்கிறேன். பல போர்க்களங்கள் அங்கே பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து கோட்டையை கட்டி வெள்ளைக்காரன் மிரண்டு போய்விட்டார். உடைந்த கோட்டை எழுந்து விட்டதா? அழிக்கப்பட்ட இடத்திலே மீண்டும் கோட்டையா? கோட்டை கட்டியது மட்டுமல்ல, படையெடுத்து தூத்துக்குடிக்கு போனார் ஊமைத்துறை. பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து தூத்துக்குடிக்கு போனார், படையோடு போனார். வெள்ளையர் பட்டாளத்தை தாக்கினார். வெள்ளையர் பட்டாளத்தை தாக்கி அழித்து தோற்கடித்து வெள்ளையரை கைது செய்து கொண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு கோட்டை கொண்டு வந்தார். இவையெல்லாம் சரித்திரத்திலே ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். எத்தகைய வீரம்! 1857 சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படுகிற முதல் சுதந்திர போராட்டம் என்று சொல்கிறார்களே, அதற்கு 57 ஆண்டுகளுக்கு முன்னாலே தூத்துக்குடியில இருந்து வெள்ளையரை கைது செய்து கொண்டு வருகிறார், பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வருகிறார். கைது செய்யப்பட்ட அந்த வெள்ளை படையிலே கைது செய்யப்பட்ட முக்கியமானவன் பெயர் பக்கெட்டுத்துறை. பக்கெட்டுத்துறையை கைது செய்து கொண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வைத்திருக்கிறார். இதற்கு பிறகுதான் நீங்கள் கேட்க வேண்டும், மனிதாபிமானம் மிக்க ஒரு உள்ளம், மனித நேயத்தின் சிகரம் ஊமைத்துறை என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகின்றேன். பக்கெட்டுத்துறையினுடைய மனைவி மேரி வினோலா தன் கணவரை பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை கைது செய்து கொண்டு போயிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். உடனே வெள்ளையர்களை போய் அணுகுகிறார். வெள்ளை சிப்பாய்கள் மீதம் இருப்பவர்களை போய் அணுகுகிறார். நாம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போக வேண்டும், என் கணவரை மீட்க வேண்டும். கண்ட துண்டமாக வெட்டி போடுவான் ஊமைத்துறை. நாங்கள் உயிர் தப்பி பிழைத்ததே பெருங்காரியம், ஊமைத்துறையாவது போய் பார்ப்பதாவது இதெல்லாம் நடக்கிற காரியமா? உனக்கு என்ன அறிவு கெட்டு போய்விட்டதா என்று சொல்லுகிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு நடந்தே வருகிறாள் மேரி வினோலா. இதெல்லாம் ஹிஸ்டரியில் இருக்கு, வரலாறுல இருக்கு. அந்த வெள்ளைக்கார பெண்மணி தன் கணவன் உயிரை காப்பதற்காக தூத்துக்குடியிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு நடந்தே வருகிறாள் மேரி வினோலா. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு முன்னாலே வந்து ஒரு காலை நேரத்திலே நிற்கிறாள். கோட்டை கதவு மூடப்பட்டிருக்கிறது, காவல் வீரர்கள் நிற்கிறார்கள். அவள் சைகையாலே இந்த மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா, கண்ணீர் விட்டு அழுது கொண்டு மன்னரை பார்க்க வேண்டும், ஊமைத்துறையை பார்க்க வேண்டும் என்று அழுகிறாள். சாடை போட்டு சொல்லுகிறாள். இந்த சம்பவத்தை ஊமைத்துறையிடம் போய் சொல்லுகிறாள். ஒரு வெள்ளைக்கார மாது வெளியே நிற்கிறாள், அழுகிறாள். அவள் பேச்சு, அவள் போடுகிற சாடையை பார்த்தால் சாமியை பார்க்க வேண்டும், ஊமைத்துறை சாமியை பார்க்க வேண்டும், மன்னரை பார்க்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவதாக தெரிகிறது. அதுதான் அவள் விருப்பமாக தெரிகிறது என்றவுடன் ஊமைத்துறை சொல்லுகிறார், அந்த பெண்ணை உள்ளே அழைத்து வாருங்கள் என்கிறார். அழைத்து வருகிறார்கள். ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து பேசுகிற நபர்கள் எங்கும் இருக்கிறார்கள். வந்த நோக்கத்தை விசாரிக்கிற பொழுது பக்கெட்டுத்துறையின் மனைவிதான் மேரி வினோலா. என் கணவனை விடுவிக்க வேண்டும், அவரை நீங்கள் உயிரோடு என்னிடத்திலே மீட்டு தர வேண்டும் என்று அழுகிறாள். நாற்காலி போட்டு உட்கார சொல்கிறார். வெள்ளைக்கார எழுதி வச்சிருக்கார். மேரி வினோலாவை ஒரு நாற்காலியில் உட்கார சொல்கிறார் ஊமைத்துறை. கைதியாக
அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பக்கெட் துறை அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறான். அவன் வந்து தர்பார் காட்சியை பார்த்து திக்பரமே அடைகிறான், திகைத்து போகிறான், எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ஒரு நாற்காலியில் அவன் மனைவி இவனை பார்த்தவுடன் எழுந்து ஓடி வருகிறான், ஆனந்த கண்ணீரோடு வருகிறாள். கைகளில் விலங்கு இல்லை, பக்கெட் துறையினுடைய கைகளிலே. சுதந்திர மனிதனாக வருகிறார். பக்கெட் துறைக்கு ஒரு நாற்காலியை போட சொல்கிறார் ஊமத்துறை. பக்கெட் துறைக்கு ஒரு நாற்காலியை போடுகிறார்கள். அவள் கையெடுத்து கும்பிடுகிறாள் ஊமத்துறையை பார்த்து, எங்களை பாதுகாப்பாக விடுவித்து அனுப்பி விடுத்து விடுங்கள். அவர்களுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் கொடுத்து நினைவாக ஒரு பட்டு பீதாம்பரத்தை மேரி வினோலா கையிலே கொடுத்து போகிற வழியிலே பாதுகாப்புக்கு 4 காவலர்களை அனுப்பி வைத்து பத்திரமாக போய் தூத்துக்குடியிலே கொண்டு போய் விட்டு வாருங்கள் என்று பக்கெட் துறையும் வினோலாவும் லண்டனுக்கே போய்விட்டார்கள். எப்படிப்பட்ட மனிதநேயம்! வெள்ளைக்கார அதிகாரிகள் எழுதுகிறார்கள், ஊமத்துறையினுடைய மனிதநேயம் எவரும் எதிர்பார்க்க முடியாததென்று. அதுபோலத்தான் செத்து கிடந்த வெள்ளை தளபதிகளினுடைய பிரேதங்களை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு முறையாக கல்லறைகளை கட்டி அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பொதுமக்களுடைய உணர்வு எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன், அன்றைக்குள்ள நிகழ்ச்சியையும் பார்க்கிறேன். சகோதரர்களே, லட்சியத்துக்காக நாட்டுக்காக உயிர் துறந்தவர்களை மறந்து விடுவோமானால் சமுதாயம் சீரழிந்து போகும். கட்சியெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எவராக இருப்பினும் அவர்களை போற்றினால் வளர்கிற இளைய தலைமுறையிடம் உறுதியும் உண்மையும் மண்ணின் மீது விசுவாசமும் பொதுநல நோக்கும் அந்த லட்சியத்துக்காக உயிர்களை கொடுக்கின்ற வீர உணர்ச்சியும் ஏற்படும். அதைத்தானே ஒவ்வொரு நாட்டிலும் புராணங்களை, இதிகாசங்களை, இலக்கியங்களை, சரித்திரங்களை எல்லாம் சொல்லுவது அந்த உணர்வுகள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஒரே ஒரு காட்சியை சொல்லுகிறேன் சகோதரர்களே. பகத்சிங்கினுடைய பிறந்த நாள் அன்று அப்பொழுது முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர் பிறந்த ஊருக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். கட்கர்கலான் என்கிற ஊருக்கு. எனது ஆருயிர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் மரபுசாரா எரிசக்தி துறை அமைச்சர். பகத்சிங் பிறந்த ஊருக்கு சூரிய வெப்பத்திலே இருந்து தயாரிக்கிற மின்சாரத்துக்கு அந்த திட்டத்துக்கு அண்ணன் கண்ணப்பன் அனுமதி கொடுத்திருந்தார். ஆகவே அதை தொடங்கி வைப்பதற்காக என்னையும் அந்த அமைச்சர் அழைத்திருந்தார். முதலமைச்சர் பகத்சிங் பிறந்த ஊருக்கு போனோம். பகத்சிங் பிறந்த ஊருக்கு சென்று அங்கே இருந்து திரும்ப என்னை பகத்சிங்கினுடைய கல்லறைகள் நினைவகம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டு எல்லைக்கு அழைத்து கொண்டு சென்றார். பாகிஸ்தான் பார்டர்ல தான் இருக்கு. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இந்த 3 பேருக்கு ஒரு நினைவாலயம் வைத்திருக்கிறார்கள். பகத்சிங் தாயாரின் கல்லறையும் அங்கே இருக்கிறது. சொன்னால் அது ஆச்சரியப்படுவீர்கள். நான் அங்கே புறப்பட்டு போகிற அந்த கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த நினைவு நாளில் பகத்சிங் இருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன உணர்ச்சி பஞ்சாபில்! எத்தகைய வீர உணர்ச்சி! என்றோ மடிந்தான் பகத்சிங். அந்த மாவீரனை மதிக்கக்கூடிய அந்த மண்ணை பார்த்தேன். தூக்கிலே போடுகின்ற முடிவு வந்த நேரத்திலே கூட சாக போகிற நேரத்தில் உன் கடைசி விருப்பம் என்ன என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய கடைசி விருப்பம் இதுதான் பகத்சிங் சொன்னார். நாங்கள் புரட்சிக்காரர்கள், ஆயுதம் ஏந்திய புரட்சிக்காரர்கள், சுத்த வீரர்களாக சாக விரும்புகிறோம். எங்களை தூக்கிலே போடாதீர்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நீதிபதி, எனக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் தூக்கிலிடப்பட்டு தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு இருப்பதை நான் மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேறு ஏதாவது கேள் என்றவுடன் அடுத்து சொன்னான், எங்களை துப்பாக்கியாலே சுட்டு கொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் முகத்திலே கருப்பு துணியை போடாதீர்கள் தூக்கிலே போடுகிற பொழுது. நாங்கள் கருப்பு துணி இல்லாமல் இந்த மண்ணை தரிசிக்க விரும்புகிறோம். சாகிற போதும் இந்த மண்ணை தரிசித்துக் கொண்டே நாங்கள் சாக விரும்புகிறோம். மீண்டும் இந்த மண்ணின் விடுதலைக்காக பிறக்க விரும்புகிறோம். இந்த மண்ணை பார்த்து கொண்டே சாக விரும்புகிறோம் என்றவுடன் அந்த நீதிபதி, கருப்பு துணியை முகத்திலே மூட வேண்டாம்,
அவர்கள் விருப்பப்படி தூக்கு தண்டனை நிறைவேற்றும் என்று சொன்னவுடன் கலகலவென்று சிரித்தான் பகத்சிங். அந்த நீதிபதி எதற்கு சிரிக்கிறாய் என்று கேட்டான். உலகத்திலேயே உன்னையை போன்ற பாக்கியசாலி எவனுமே கிடையாது என்றான். அவன் திகைத்து போய் நானா பாக்கியசாலி என்றார். நாங்கள் சிரித்து கொண்டே தூக்கிலே அந்த தூக்கு மரத்தை அணைத்து கொண்டு மரணத்தை முத்தமிடுகிற இந்த அழகான அற்புதமான ஆனந்த காட்சியை நேராக பார்க்கிற பாக்கியம் உன்னை தவிர உலகத்தில் இவர் எவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த பகத்சிங்கனுடைய நினைவு நாளுக்கு போகிற போது லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சாபில். நான் இப்படி காட்சியை எங்கேயும் பார்த்ததே இல்லை. பார்க்கிற இடமெல்லாம் ஆடவரும் பெண்டிரும் வாலிபரும் வயோதிகரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கடைசியிலே என்னை போய் முதலமைச்சர் பாதல் அவர்கள் என்னை அங்கே பேச சொன்னார் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே. அப்படி பேசுகிற பொழுது நான் என்னுடைய சட்டை பைக்குள்ளே இருந்து ஒரு பட்டணத்திலே மடித்து வைத்திருந்த பகத்சிங் ஊர் மண்ணை எடுத்து காட்டி, இந்த மண் கட்கர்களான் கிராமத்து மண், இந்த மண்ணை இன்றைக்கு காலையிலே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன், என் ஊருக்கு என் வீட்டுக்கு இதை எடுத்து செல்கிறேன், இந்த மண்ணை நான் முத்தமிட்டு விட்டு இங்கே பேசுகிறேன் என்று குறிப்பிட்டேன். அந்த மண்ணுக்கு வீரம் இருக்கிறது என்று சொன்னால் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணுக்கு வீரம் இருக்கிற காரணத்தினாலேதான். அதே போல மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இது பகத்சிங்கனுடைய பிறந்த ஊர் மண் என்று எடுத்துக்கொண்டு வந்ததை போலவே வல்வெட்டித்துறை மண்ணையும் பிரபாகரன் பிறந்த ஊர் மண்ணையும் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதுவும் உலகத்திலே வீரம் செறிந்த மண். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நாட்டின் விடுதலை விளக்காக வெளிச்சமாக இருந்தவன் பகத்சிங். மகாத்மா காந்தி கராச்சி மாநாட்டுக்கு போகிற பொழுது தூக்கு தண்டனையை தடுக்க தவறிய குற்றத்தை செய்தவர் என்று அவருக்கு எதிராக கோஷம் போட்டார்கள். அந்த மாநாட்டு பந்தலுக்கு வெளியே வந்து நேதாஜி கர்ஜித்துத்தான் அவர்களை சமாதானப்படுத்தினார். அப்பேற்பட்ட புகழ்மிக்க பகத்சிங்குக்கு சில தினங்களுக்கு முன்னால் சென்னை மாநகரில், தமிழ்நாட்டின் தலைநகரில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, பகத்சிங் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியை தமிழக அரசு ஏற்பாடு செய்தது. தமிழ்நாடு சர்க்கார் ஏற்பாடு செய்தது. முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி. பல அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுவுடைமை இயக்க தலைவர்கள். ஏனென்றால் பகத்சிங் பகுத்தறிவுவாதி, அவன் நாத்திகன், கருணை மனு போடக்கூடாது என்று கோபித்தவன், மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று தந்தையிடத்திலே கோபித்தவன், அவன் லட்சியத்தின் பிழம்பாக திகழ்ந்தவன். அவனுடைய நாடி நரம்புகளிலே ஓடிய அந்த ரத்தத்தில் கலந்திருந்த உணர்ச்சி, அவன் பெயரை சொன்னாரே நம்முடைய நரம்புகளிலே மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய வல்லமை பெற்றது. அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, 100ஆண்டு விழா நிகழ்ச்சி சென்னை மாநகரிலே பிரபலமான கட்சி தலைவர்கள், இன்னும் பொதுவுடைமை இயக்க தோழர்கள், பகத்சிங் வாலிபர் சங்கம், எத்தனை ஊர்களிலே. ஆனால் சென்னை மாநகரிலே பகத்சிங் 100ஆண்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்து முதலமைச்சரும் சில பிரபலமான கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று தமிழ்நாடு அரசு செய்தி விளம்பரத்துறை சார்பாக விளம்பரம் செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட இடத்திலே கலைவாணர் அரங்கிலே நடைபெறும் என்று சொன்ன நிகழ்ச்சி ஏன் நடக்கவில்லை? எதனால் நடக்கவில்லை? யாரை நான் இங்கு இந்த மேடையில் அரசியல் பேசுவதனுடைய நோக்கம் அல்ல. ஏன் நடக்கவில்லை? எண்ணி 20 பேர் கூட வரவில்லை. ஆகவே முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய சொன்னார். எதற்கோ ஆட்களை பிடித்து, ஆட்களை திரட்டி, ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து வண்டிகளில் ஏற்றி இத்தனை கூட்டம் சேருகிறது என்று காட்டுகின்றவர்கள் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய மரணத்தால் ஒரு சரித்திரம் படைத்து விட்டு போன ஒரு மாவீரனுடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சி ஒரு அரசாங்கம் ஏற்பாடு செய்வதாக அறிவித்து அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் ரத்து செய்ததென்றால் வெட்கக்கேடு. நான் அதையும் பார்க்கிறேன். பஞ்சாபிலே பார்த்த காட்சியையும் நான் நினைத்து பார்க்கிறேன். உணர்ச்சி கெட்டு போய்விடக்கூடாது, செத்து போய்விடக்கூடாது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள்? உண்மை சம்பவங்கள். நான் இதற்கு முன்பே சொன்னேன். ஊமத்துறை சாக கிடக்கிறார் ரத்த வெள்ளத்திலே. ஒரு தாய் தன் மகனை போய் பார்க்கிறார், தண்ணீரோடு போய் பார்க்கிறார். அம்மா எனக்கு தண்ணி கொடுக்காத, சாக போற நேரத்தை சொன்னா. பக்கத்துல சாமி கிடக்காரு, அவருக்கு தண்ணியை கொடு. எழுதி வைத்திருக்கின்றான் வெள்ளை தளபதி வெல்ஸ், எழுதி வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சாக போகிறவன்
எனக்கு தண்ணி வேண்டாமா? பெற்ற தாயிடம் சொல்லுகிறார், ஊமத்துறை சாமிக்கு கொடு. 10 மாதம் வயிற்றிலே சுமந்த அந்த தாய் தன் பிள்ளைக்கு தண்ணீரை கொடுக்காமல் ஊமத்துறைக்கு கொண்டு போய் கொடுத்தார் என்று எழுதி வைத்திருக்கிறான் வெல்ஸ். இந்த உணர்வு இந்த நாட்டிலே இருக்கிறது. செத்து விட்டதா இன்றைக்கு? இத்தகைய உணர்வுகள் மடிந்து விட்டதா? எண்ணி பாருங்கள். இந்த உணர்வுகள் இருந்தால் ஒரு நாடு தழைக்கும். தியாகிகளை மதிக்க வேண்டும். இவ்வளவு காலத்துக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதுக்கு பிறகு சிவலிப்பேரி சந்தைக்கு ஒரு வெள்ளக்காரன் ஆடு வாங்க போனான். அவன் வெள்ளக்காரத்துறை, அவன் மேலதிகாரிக்கு ஆட்டுக்கறி போடணும். அதுக்காக ஆடு வாங்க போனான். சந்தைக்கு போனான். அங்க அன்னைக்கு ஆட்டு சந்தை, சிவலிப்பேரி சந்தை. நிறைய பேர் ஆடு வித்துக்கிட்டு இருக்கான். போய் ஆடு கேட்டான் வெள்ளக்காரன். உனக்கு ஆடு கொடுக்க முடியாதுன்னா இவன் கேட்டான். கூட அழைச்சிட்டு போன துபாசிட்டு கேட்டான். இவன் என்ன சொல்றான்னு, உனக்கு ஆடு விற்க முடியாதுன்னு சொல்றான். ஏன்னு கேளுன்னா, எங்க மன்னர் கட்டபொம்மனை கொண்ட பாவி பயல்களை நீங்க திங்கிறதுக்காடா நாங்க ஆடு கொடுக்கணும்? நீ இந்த ஆட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன். இதே மொழிபெயர்த்து சொல்றான். 1000 ரூபா கொடுத்தாலும் இந்த ஆடு கொடுக்க மாட்டேங்க. இவன் கொடுக்காட்டி என்ன கிடக்குறான், இன்னொருத்தன் கொடுப்பான். இவன் அடுத்த ஆள்கிட்ட போறான். அவங்கிட்ட போய் கேட்கிறான். அவனும் வெள்ளக்கார பயல்களுக்கு நாங்க ஆட்டை விற்க மாட்டோங்கிறான். இப்படி உணர்ச்சி இருக்க. 3வது ஆள்கிட்ட போறான். அவன் என்ன செய்யறான்னா, ஆடு வாங்க வந்தியா அப்படின்ட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கான். வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரன், வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரன், வரட்டு முரட்டி தொப்பிக்காரன், தொப்பிக்காரன் குண்டு பலிக்காது, தொப்பிக்காரன் குண்டு பலிக்காது, தோக்கலவார் குளம் தோற்காது. இந்த முழு பாட்டையும் பாட சொல்லி இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொல்றான். ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்த்து இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறான். இந்த பாட்டை அப்படியே சொன்ன உடனே கலெக்டர் லூசிங்டனுக்கு அப்படியே இந்த பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, நான் ஆடு வாங்க போனேன், அங்க ஆடு விற்கிறவன் இந்த பாட்டை பாடுறான். லூசிங்டன் நாட்டு பாடல்கள் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும், அந்த ஏடுகள் எங்கே இருந்தாலும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் ஒரு உத்தரவு போட்டான். இந்த மண்ணில், தெற்கு சீமையில் விடுதலை வேள்வியின் தியாக சிகரமாக உலவினாரே செக்கிழுத்த செம்மல் ஒட்டப்பிடாரத்து சிதம்பரம் பிள்ளை வீர சிதம்பரம். அவர் தன் சுயசரிதை கவிதையில் இந்தியாவுக்கே புகழ் தேடி கொடுத்த சரித்திர திருப்பமான அந்த கப்பல்கள் வாங்கிய சுதேசி கப்பல் கம்பெனியை பற்றி 2 வரி தான் எழுதியிருக்கிறார். ஆனால் பாஞ்சால நாயகன் என்ற அந்த கவிதையில வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி 3 இடங்களிலே எழுதியிருக்கிறார். அப்படி புகழுக்குரியவராக திகழ்ந்தார். எரிமலை கவிஞனும் செக்கிழுத்த செம்மலும் பாஞ்சை சிங்கமும் உலவிய பகுதி இது வானம் பார்த்த பூமிதான். ஆனால் மானங்காக்க போராடிய மாவீரர்கள் உலவிய பகுதி. எனவே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் பாடுவது, ஊமத்துறையினுடைய புகழை சொல்லுவது, அது மட்டுமல்ல, இந்த அக்டோபர் திங்கள் சரித்திர பிரசித்தி பெற்றது. இந்த அக்டோபரிலே தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இந்த அக்டோபர் 27 தான் வீரம் செறிந்த போர் நடத்திய ஈடு இணையற்ற மருதுபாண்டியர்கள் அக்டோபர் 27 என்று கொல்லப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள். மருதுபாண்டியர்களின் துணையோடு போராடிய ஊமைத்துறை அதற்கு பின்னரும் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டார். அங்கே ஒரு திப்பு சுல்தான், இங்கே தென்னாட்டிலே மன்னர்கள், வெள்ளையரை எதிர்த்து போராடிய தீரர்கள். அந்த வீரத்தை மதிப்பதும் அவர்களுக்கு புகழ் சேர்ப்பதும் நம்முடைய கடமை. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வம்சாவளி மக்கள் வெள்ளையன் எள்ளும் ஆமணக்கும் விதைத்து அவர்களை நாடோடிகளாக விரட்டியடித்து அவர்களுக்கு நிலங்கடையாத நிலங்களை பறித்து எந்த இடத்திலும் அவர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டு இன்று வரையிலே வேதனைகளை சுமக்கின்ற மக்கள் கட்டபொம்மன் வம்சாவளியினர் என்பதும், தான் சாதி எல்லைகளை கடந்த அரசியல் நடத்துகிறவர் என்பதும், அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதும். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சாவளியினரும் அவனை சார்ந்தவர்களும் வெள்ளையரால் விரட்டி அடிக்கப்பட்டு இன்று வரையிலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலே வறுமையை சுமந்தவர்களாக, வேதனைகளை சுமந்தவர்களாக,
வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் உயர்வு பெற வேண்டும், அவர்களின் பிள்ளைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும், அவர்கள் வாழ்விலே உயர வேண்டும். மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தந்தனர். இந்த மண் அவர்களை போற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நாம் மதிக்கிறோம். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.